ஜெய்ப்பூரில் கணவன் மனைவி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு முன்பு இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்த நாள் காலை வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கணவன் தர்மேந்திரா வங்கியில் பணியாற்றி வருகிறார். மனைவி சுமன் வீட்டில் இருந்தவாறு குடும்பத்தை கவனித்து வருகிறார். அடுக்குமாடி குடியிருப்பில் வாகனம் நிறுத்துமிடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு வாக்குவாதம் நடைபெற்றதாகவும் பின்னர் சமாதானமாக இருவரும் காரில் இருந்து வெளியே வரும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. மற்றொரு சிசிடிவி காட்சிகளும் அந்த தம்பதியினர் ஒன்றாக அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைவதும் அப்போது மனைவி சுமன் தனது கையில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு வரும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரிக்கையில் இது தற்கொலை போல்தான் இருப்பதாகவும் கொலைக்கான ஆதாயம் இருந்தால் அந்த கோணத்திலும் விசாரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் கூறுகையில் இருவரும் தங்களது 2 மகள்களுடன் அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தி வந்ததாகவும் இருவருக்கும் இடையே எந்த பணசிக்கல் இருந்தது போல் தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சுமன் உடலில் காயங்கள் இருக்கும் அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் இது கொலையாக இருக்கலாமா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரிக்க தொடங்கியுள்ளனர்.